Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் சோள ரொட்டி நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ப்ரோட்டீன் அயன் கண்டென்ட்லாம் ரொம்ப நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது கூட. இது வந்து நம்ம கறி இல்லைன்னா சட்னி இது மாதிரி எதனா ரெடி பண்ணிவிட்டு அது கூடயே நம்ம வந்து சாப்பிட்லாம். வெறும் பொரியல் வச்சு கூட நம்ம அதை வந்து சாப்பிட்லாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்துக்கணும். 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். எந்த டம்ளர் நம்ம தண்ணி எடுக்கிறோமோ அதே டம்ளர்லேயே நம்ம மாவு எடுக்கணும். 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் மாவு வந்து கரெக்டாக இருக்கும். சோள தோசைக்கான வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து தோசை மாவு நம்ம ரெடி பண்ணும்போது டைரெக்டாக சோளத்தை ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சுருப்போம். ரொட்டி செய்யும்போது நமக்கு வந்து ட்ரையாக தான் நமக்கு மாவு தேவைப்படும். சோளத்தை வந்து நம்ம மிஷினில் கொடுத்துட்டு மாவு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ரெடிமேடாக கிடைக்கிற மாவு கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெடிமேடாக கிடைக்கிற மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் மாவுன்னு போட்டுட்டு தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் மாவு உள்ளே போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு தண்ணியில் போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுடணும். சீக்கிரமாக அது வந்து கட்டி ஆகிடும். இது போல் நல்லா கலந்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமே அதை வந்து சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் நான் மாற்றிக்கிறேன். சப்போஸ் நம்ம பிளாட்ஃபார்ம் மேலே வச்சு தேய்க்கிறோம் அப்படின்னா அது மேலே கூட நம்ம வந்து மாவு வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம மாவு பிசையும் போது அதில் வந்து ட்ரையான மாவு போட்டு போட்டு தான் நம்ம வந்து பிசைஞ்சு வைக்கணும். எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும். 5 to 10 மினிட்ஸ் ஆகுது இதை வந்து நல்லா அழுத்தி பிசையணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சினா தான் நமக்கு ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வரும். மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா பிசையலை அப்படின்னா நீங்கள் ரொட்டி வந்து திரட்டினதுக்கப்புறமே அதிலேருந்து எடுக்க முடியாது, பிஞ்சு போயிடும். இல்லைன்னா தோசைக்கல்லில் போட்டதுக்கப்புறமேட்டு கூட உங்களுக்கு ரொட்டி வந்து பிஞ்சு பிஞ்சு போகும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரையான மாவு போட்டு போட்டு பிசைஞ்சுக்கணும். சோள ரொட்டியில் வந்து மாவு பிசைகிற டைம் தான் நமக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்குமே நம்ம வந்து மாவு பிசைகிறதுக்கான டைம் எடுத்துக்குவோம். ஆனால் ரொம்பவுமே நல்லது. ஹெல்த் பெனிஃபிட் இதில் ரொம்ப நிறையா இருக்குது. நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணிவிடும். போனுக்கெல்லாம் வந்து ரொம்பவுமே நல்லது கூட. மாவு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா மாவு டச் பண்ணும்போதே நமக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு அது வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரொட்டி திரட்டும் போது நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இதை வந்து ஒன்றா கையில் தட்டி எடுக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப சாஃப்டாக பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். கையிலே வச்சுட்டு அப்படியே தட்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தட்டும்போது அது அப்படியே தின் லேயராக வந்துடும். இது போல் நல்லா தின் லேயராக திரட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்காவது நல்லா அழுத்தி பிசைஞ்சிருக்கணும் மாவை. அப்போ தான் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா நடுவில் அப்படியே கட் ஆகிட்டு எடுக்கவே முடியாது நம்மளால். இது போல் கையாலேயே வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமே நம்ம திரட்டி வச்சுருந்த ரொட்டியை அதில் போட்டுக்கலாம். இந்த ரொட்டி திரட்டுறதுக்கு நம்ம நிறைய ட்ரையான மாவு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஒட்டி இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இப்போ அதுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு துணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒயிட் கிளாத்து சின்னதாக எடுத்துகிட்டு அதை நனைச்சிட்டு பிழிஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாக பிழிய வேண்டியதில்லை, கொஞ்சம் தண்ணி இருக்கலாம். அதை அப்படியே மேலே ஒத்தி ஒத்தி எடுக்கும்போது அதில் இருக்கிற ட்ரையான மாவு எல்லாமே வந்து வந்துடும். இந்த ரொட்டிக்கு நம்ம ஆயில் எதுவும் அப்ளை பண்ண மாட்டோம். அது மேலே இருக்கிற ட்ரையான மாவு எல்லாத்தையுமே வந்து ஈர துணி வச்சு ஒத்தி எடுத்துடுவோம், அவ்வளோதான். சப்பாத்தி போலவே நல்லா இதுவும் உப்பி வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு ப்ரௌன் கலர் டாட்ஸ் எல்லாம் நல்லா வரும், அது வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது கொஞ்சம் நிதானமாக அது ரெடி ஆகும். அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று ரொட்டியும் வந்து நம்ம திரட்டிக்கலாம். இது பாருங்கள், சப்பாத்தி கட்டை வச்சு திரட்டுறது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ரொம்ப சாஃப்டாக பண்ணணும். சப்பாத்தி மாதிரி அழுத்தி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக பிஞ்சு போயிடும். அதனால் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி திரட்டிக்கணும்.
டின்னருக்கு ரெகுலராக இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இல்லாமல் இந்த மாதிரி ராகி ரொட்டி, சோள ரொட்டி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதெல்லாமே ரொம்பவுமே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே டின்னருக்கு வந்து இந்த ரொட்டி எடுத்துக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட வெயிட் லாஸ்க்கு இந்த ரொட்டி ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட் நம்ம போட்ட ரொட்டியை எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் ஒன் செஞ்சதையும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையும் போட்ட உடனேயே நம்ம ஈர துணி வச்சுட்டு மேலே இருக்கிற காஞ்ச மாவு எல்லாத்தையுமே வந்து ஒத்தி எடுத்துடணும். இது போல் நல்லாவே வந்து தண்ணி வச்சு எடுக்கலாம், எதுவும் ஆகாது. இந்த ரொட்டிக்கு காம்பினேஷன் வந்து சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். புதினா சட்னி, டொமேட்டோ சட்னி, கார சட்னி, மிளகா சட்னி இந்த மாதிரி எல்லாமே. அதே மாதிரி கறி எடுத்துட்டோம்னா பிரிஞ்சால் கறி இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கறி மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து இதுக்கு செட் ஆகும். இது போல் 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த சோள ரொட்டிக்கு காம்பினேஷனாக நான் வந்து இன்றைக்கி கார சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கூடவே வந்து ஆனியன், குக்கும்பர் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.